டொட்டாலிட்டேரியனிசம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிஎஸ்ஆர் கான்செப்ட். ஸோ இதை ஆனா ஹேடன்ட் வந்து 1956ல த ஆரிஜின் ஆஃப் டொட்டாலிட்டேரியனிசம் அப்படிங்கிற புக்கு மூலயமா இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹானா ஹேடன் அப்படின்னாலே அவங்க வந்து ஹிட்லரை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் பெண்மணி. ஸோ அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ போல்ட் ஜேர்னலிஸ்ட் டூ. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, டொட்டாலிட்டேரியனிசம் பத்தி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நியூ அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், பெர்மனன்ட் டாமினன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் த்ரூ ஐடியாலஜி அண்ட் த்ரூ கண்ட்ரோல். ஸோ இது அப்சல்யூட்டா ஹிட்லருக்கு வந்து பொருந்தும். ஹிட்லர் நாசிசம், பாசிசம், ஸோ இந்த ஐடியாலஜிஸை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு இனத்தையே அழிச்சாரு. ஸோ இது மூலயமா அவர் வந்து பாத்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ணுச்சு. ஸோ ஃபெட்ரிக் அண்ட் பிரிசன்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டொட்டாலிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் அண்ட் ஆட்டோக்ரசி அப்படிங்கிற புக்ல 6 ஃபீச்சர்ஸ் ஆஃப் டொட்டாலிட்டேரியனிசம் பத்தி சொல்லியிருப்பாங்க. 6 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அண்ட் ஐடியாலஜி சிங்கிள் பார்ட்டி டிபிக்கலி லெட் பை ஒன் சிங்கிள் பர்சன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும், அது ஒருத்தரால மட்டும்தான் லீட் பண்ணப்பட்டிருக்கும், ஒருத்தர் தான் அதுக்கு தலைவனா இருப்பாரு. டெரரிஸ்டிக் போலீஸ், அந்த டொட்டாலிட்டேரியனிசம் ரெஜிம்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு போலீஸை வந்து ரொம்ப டெரரிஸ்டிக் போலீஸா, த்ரெட்டனிங் போலீஸா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் மோனோபோலி, ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே ஒருத்தருக்கு கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ லைக் மீடியா, ஒரே ஒரு மீடியா தான் இருக்கும். ஸோ லைக் வெப்பன் மோனோபோலி, ஒரே ஒரு கம்பெனி தான் வெப்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சென்ட்ரலி டிரெக்டட் எக்கானமியை ஃபுல்லாவே சென்ட்ரல் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டொட்டாலிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப். ஸோ இதை வந்து ஃபெட்ரிக் அண்ட் பிரின்ஸ்கி சொல்லியிருக்காரு.